யார் நீங்கள், என்ன வேணும்? சார் இங்கே ஃபிசியோதெரபிஸ்ட் மாலதி வந்திருக்காங்களா? நான் உங்கள் ஹஸ்பண்ட். கொஞ்சம் இருங்க. இருக்காங்க, வாங்க உள்ள வந்து உட்காருங்க. மாலதி, உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காருமா. இத வரேன் சார். வாங்க, வீடை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரவி, இவர் என்னோட வீட்டுக்காரு. என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால இவரை கொஞ்சம் கூட்டிட்டு போக சொல்லி வர சொல்லியிருந்தேன். வணக்கம் சார். வணக்கம். இவர் தான் உன் பேஷண்டா? ஆமா. ஒரு எலக்ட்ரிக் ஷாக்ல நர்வ்ஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஓஹோ, சார் என்ன பண்றாரு? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ் சொந்தமா கடை வச்சிருக்காரு. அப்படியா? இவருக்கு எப்போ உடம்பு சரியாகும்? உடனே சரியாயிடுமா? இப்பதானே ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். தவிர ரவி மனசு வச்சு நான் சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ்லாம் ரெகுலரா பண்ணா சீக்கிரம் குணமாயிடுவாரு. இவர் வைஃப் ரொம்ப பாவங்க. இவர் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்காங்க தெரியுமா? ஆக்சுவலா எனக்கு நிறைய ஒர்க் இருந்ததுனால இங்க வரத்துக்கே தயங்கினேன். அவங்க என்ன கம்பல் பண்ணி கேட்டதுனால தான் தினமும் வர சமைச்சேன். அதெல்லாம் வெறும் நாடகம். நானாவே என் பொண்டாட்டிக்கு வெறுப்பு. என்ன கண்டாலே ஆகாது. சச்சே, அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க உங்க மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்காங்க. ஏங்க, என் ஒய்ஃப் சொல்றது கரெக்ட்டுங்க. உங்க ஒய்ஃப்க்கு உங்க மேல அக்கறை இல்லாமல டெய்லியும் ஒய்ஃபை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் வர வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஊருக்காக பண்ற நாடகம். எனக்கும் சைக்காலஜி தெரியும். ஒருத்தர் பேசுறத வச்சு அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் இல்லைங்க, உங்க ஒய்ஃபை நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கலாம் இல்லையா? சும்மா அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. உண்மையிலேயே அவளுக்கு என் மேல அக்கறை இருந்திருந்தா பக்கத்துல இருந்து கவனிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு தினமும் நல்லா ஃபுல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு என்ன பாருங்க, என் அழக பாருங்க, எல்லா ஆம்பளைங்களும் என்ன திரும்பி பாருங்கன்னு மணக்கல்ல கிளம்பி போறா. என் மேல அக்கறை இருந்திருந்தா அவன் வேலைக்கு போகல. சார் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க சார். வேலைக்கு போறதுக்கும் புருஷன் மேல அக்கறையா இருக்கிறதுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? பிரச்சனையே உங்கள மாதிரி ஆளுங்களாலதான்யா. இவனுங்க எல்லாம் வேலைக்கு போறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. 4 தட்டு தட்டி வீட்டுல உட்கார வைக்கணும். அதை விட்டுட்டு இவ வேலைக்கு போறத பத்தி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. சார், பொண்ணுங்க வேலைக்கு போறது சரின்றது என்னோட கொள்கை. அவங்க படிச்ச படிப்பும் அவங்க திறமையும் ஏன் சார் வீணா போகணும்? அவளுங்க சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குற 3/4 நாள் துட்டுல தான் வீட்டுல அடுப்பெரியுதா? என்னையா பேசுற நீ? இந்த பாருங்க, மறுபடியும் புரியாம பேசுறீங்க. இது சம்பளத்துக்காக கிடையாது. அவங்கள நம்ம இது மூலமா ரெகக்னைஸ் பண்றோம், அவ்வளவுதான். மண்ணாங்கட்டி விவசாய கட்ட ஆளா இருக்கே நீ. உன் பொண்டாட்டி சம்பாரிச்சு கொடுக்குற 500-1000 ரூபாய் வருமானத்துக்காக அவளை வெளியில அனுப்புற. ஆனா அவ கண்ட ஆம்பளைங்களை தொடுறா. இதெல்லாம் ஒரு தொழிலா? மிஸ்டர், என்ன சொல்றீங்க? இதெல்லாம் சரியில்லை. பேசாம என்னையா பண்ண சொல்ற? ஊரை கெடுக்கிறது பொம்பளைங்களை கெடுக்கிறதும் உன்ன மாதிரி அரக்குற ஆம்பளைங்களாலதான். அவனுக்கு கொண்டாந்து கொடுக்குற சம்பளத்தை ஈன பல்லு இழிச்சு. ஹலோ, வேண்டாங்க, நீங்க எதுவும் பேச வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட பேசினா உங்களுக்கு தாங்க அசிங்கம். மனுஷனா நீங்க? மனசு முழுக்க சாக்கடை புத்தி. என் புருஷ முகத்தை பாக்குற தகுதி கூட உங்களுக்கு கிடையாது. ஆளும் மூஞ்சியும் எப்படி அந்த பொண்ணு கூட சகிச்சுட்டு குடும்பம் நடத்துறா? ஏண்டா அறிவு கட்டவனே, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். யாருக்கிட்ட என்ன பேசுறது விவசாயம் இல்லாம பேசுறிய. அம்மா, தயவு பண்ணி அவனை மன்னிச்சிருக்குமா. சாரி சார், நீங்க தான் என்ன மன்னிக்கணும். இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா எனக்கு தான் கேவலம். இனிமே நான் இங்க வரல சார். உங்க மருமக கிட்ட சொல்லிடுங்க. வாங்க போலாம். அம்மா போகாதீங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா ப்ளீஸ். வேண்டாம் சார், இந்த மாதிரி ஒரு மென்டலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா என் சர்வீஸ்க்கு தான் கேவலம். நான் வரேன் சார். பெரிய சர்வீஸ். நான் சொல்றது இப்ப வேணா உங்களுக்கு தப்பா தெரியலாம், பின்னாடி உங்களுக்கே புரியும். போங்க. போடா அறிவு கட்டவனே, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியே. இந்த வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்த இன்னொரு நல்ல ஜீவன் அந்த பொண்ணு, அதையும் இப்படி சண்டை போட்டு விரட்டி விட்டியே. நீ இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்டடா. சக்தி வாங்க சார். இருக்கட்டும், குற்றாலத்துலேருந்து வந்த உடனே விஷயத்தை கேள்விப்பட்டோம். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம்மா. வேற என்ன சார் பண்றது? ஏன் சக்தி இந்த முடிவுக்கு வந்த? கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. அதானே, இந்த முடிவுக்கு வர வேண்டியதாயிடுச்சுக்கா. நாங்க ஊர்ல இருந்து வர வரைக்குமாவது நீ இருந்திருக்கலாம்ல. ஆமாம்மா, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமேம்மா. நீங்க வந்திருந்தாலும் இதான் நடந்திருக்கும். என்னம்மா சொல்ற? சார், நான் வேற ஏதாவது காரணங்களுக்காக வரதா இருந்தா நீங்க வர வரைக்கும் பொறுத்திருக்கலாம். அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இது மனசு
விஷயம். என்ன பாக்குறதுல அவருக்கும் அவரை பாக்குறதுல எனக்கும் சங்கடம் வந்துருச்சு. அவரும் சரி நானும் சரி வேஷம் போட தெரியாதவங்க. சகஜமா இருந்து பழகிட்டோம். எங்களுக்கு மத்தியில இப்படி ஒரு தர்ம சங்கடம் இருக்கும்போது ஒரு நிமிஷம் நகரதே ஒரு யுகம் ஆகுற மாதிரி சிரமமா இருந்துச்சு. அதுல இருந்து நாங்க 2 பேரும் விடுபடணும்னு விரும்பினேன். போட்ன ரூம்ல புழுங்கிட்டு இருக்கிறவங்க வெளிச்சத்துக்காக அவசரமா ரூமை விட்டு வெளியேற மாதிரி வெளியேறிட்டேன் சார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. ஆனா சந்தோஷம் இல்ல சார். சக்தி, இது பாரு, நீ சொல்றது எங்களுக்கு புரியுது. நாங்களும் எவ்வளவோ ஆசைப்பட்டோம், ஆனா அதெல்லாம் நடக்கல. விஷயம் கேள்விப்பட்ட உடனே மனசு தாங்கலம்மா. அதான் உன்னை பார்க்க வந்தோம். நீங்க வந்தது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குக்கா. அதோட ஏம்மா ஏன் நிறுத்திட்ட? சொல்ல வந்ததை சொல்லுமா. சொல்லு சக்தி. நான் இப்படி சொல்றதுக்காக நீங்க என்ன தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சொல்லு. கல்யாணம்னு எனக்கு ஒண்ணு நடந்தா அது செல்வம் சாரோட தான்க்கா. இதுல எந்த மாற்றமும் இல்ல. சக்தி, இத நான் அவர்கிட்டயும் அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டேன். இப்ப உங்ககிட்ட சொல்றதுக்கும் ஒரு முக்கிய காரணம் இருக்கு. என்னம்மா? இப்ப இல்லாட்டியும் ஒரு நாள் செல்வம் சாருக்கு கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். அப்ப உங்களுக்கு ஏன் ஞாபகம் வரணும் தாங்க நான் இதை சொல்றேன். சக்தி, கவலைப்படாத. நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நாள் வரும். அப்படி நடக்காம போகாதுன்னு நான் நம்புறேன். வந்ததுல இருந்து பேசிட்டே இருக்கேன். கொஞ்சம் இருங்க, காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்லைம்மா, நாங்கள் கிளம்புறோம். உன்னை பார்க்கணும்னு வந்தோம், பார்த்துட்டோம். நாங்க கிளம்புறோம். வாங்க தம்பி. வாங்க வாங்க. ஆமா. கிளம்பிட்டே இருந்தோம். வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ? கொஞ்ச நேரம் ஆச்சு. குற்றாலத்துலேருந்து வந்த உடனே தான் விஷயம் தெரிஞ்சது. சக்தியை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அது இல்லை தம்பி. செல்வம் தம்பிக்கு கோபம் வருங்கிறத நினச்சா எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. ரொம்ப தங்கமான பிள்ளை. சரி, அந்த பிள்ளை தான் கோபத்தில் திட்டிருச்சு, அதுக்கு இது வேலையை விட்டுட்டு வந்துருச்சுங்கிறத நினச்சா அது எங்கள் கெட்ட நேரம்னு தான் சொல்லணும். வேற என்னத்தை சொல். நீங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? நம்ம சக்தி வேலைக்கே போக மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா அவ மனசு எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கோம். அந்த அளவுக்கு செல்வன் தம்பி ஏதோ கடுமையா பேசியிருக்கணும். இல்லாட்டி நம்ம பொண்ணு ஏன் வேலையை விட்டுட்டு வரணும்? சரி சரி விடு, எல்லாம் நல்லதுக்குன்னு தான் சொல்லணும். தம்பி இப்போ தான் வந்தீங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்க. சக்தி கூட்டிட்டு. இல்லை சார், வேண்டாங்க. ஒன்றும் வேண்டாம். நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க சார். ஒரு 10 நாள் போட்டோம். சக்திக்கு வேற ஒரு வேலைக்கு நாங்களே ஏற்பாடு பண்ணுறோம். பரவாயில்ல தம்பி, அதெல்லாம் பார்த்துக்கலாம். வரேன் சார். சரி வரேன். வரேம்மா. போயிட்டு வாங்கம்மா. வாங்க. வரோம்மா. சரிக்கா. வரேம்மா. சரிங்க சார். என்ன புறவிடாவன்? எல்லாத்தையுமே வித்தியாசமா சிந்திக்கிறாராம். தப்பு தப்பாவே எல்லாத்தையும் யோசிக்கிறாருண்ணே. ச்சே, என்னடா காரணம் கிடைக்கும்னு அலைவாங்க போல இருக்கு. ரொம்ப அநியாயம் சார். இவன் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கான். எல்லாத்துக்கும் இவன் தலையை போட்டு விட்டுறான். இல்லைண்ணே, என் தலையை உருட்டிட்டு போட்டோம். அவர் பேசுற பேச்சால எனக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. டேய், என்னடா பேசுற நீ? நமக்கு சம்பந்தமே படாத ஒரு விஷயத்துல உன்னை சம்பந்தப்படுத்தி பேசுவான், கேவலப்படுத்துவான், அசிங்கப்படுத்துவான். ஆனா அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசினா பேசிட்டு போட்டோன்னு விட்டுருவியா? அப்படி சொல்லலண்ணே, அவர் பேசுற பேச்சால எனக்கு நேரடியா எந்த பெரிய பாதிப்பும் கிடையாது. என்னோட கவலையெல்லாம் லீலாவை பத்தி தான். அந்த ஆள் கூடவே இருந்துகிட்டு
ஊசியில குத்துற மாதிரி தினம் அவர் பேசுற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு எவ்வளவு வேதனை இல்லை அவளுக்கு. நம்மலாம் வீட்டில் ஒரு சின்ன சண்டை சச்சரவுனால எவ்வளோ தூரத்துக்கு டிஸ்டர்ப் ஆகிறோம். அது சரியாகிற வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம மனசெல்லாம் சங்கடப்படுது. அப்படி இருக்கும்போது தினமும் ஒரு ஆள் கூடவே இருந்துக்கிட்டு வார்த்தையால் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுவா அந்த பொண்ணு? எப்படி சகிச்சுக்கிட்டு? நினைக்கும் போதே எனக்கு வேதனை தான் அதிகமாகுது. நீ சரிடா, லீலா வாழ்க்கையை பத்தி அக்கறைப்பட்டு பேசுறிய, ஏன்டா உன் வாழ்க்கையை பத்தி அக்கறைப்பட மாட்டேங்கிற? இத பாருடா, நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறதுக்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் முடியும். அதுக்குள்ள நம்ம அமைச்சுக்கணும், இல்லாட்டி எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடும். எப்பவுமே இளமையா இருப்போம் தான்டா நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கே தெரியாம ஒரு நாள் எல்லா வாய்ப்புகளையும் இழந்து நிக்கிற மாதிரி ஆயிடும். அப்போ வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, எதுவுமே திரும்பி வராது. செல்வம், அந்த சக்தி பொண்ணு உன் மேல பிரியம் வச்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்டா. தயவு செஞ்சு அதோட அருமையை புரிஞ்சுக்காம போயிடாத. டேய், ரொம்ப நல்ல பொண்ணுடா அவ. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒத்துக்கடா. அண்ணே, நான் ஏதோ யோசிக்காம எடுத்தேன் கவுத்தேன்னு எனக்கு கல்யாணம் வேண்டான்னு நான் மறுக்கல. நல்லா யோசிச்சு முடிவெடுத்து தான் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. செல்வம், தயவு செஞ்சு உங்க முடிவை நீங்க மறுபடியும் யோசிக்கணும். நீங்களும் நிர்மலாவும் இப்படி இருக்கிறது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அண்ணி, இப்ப நீங்க சொன்னீங்களே நானும் நிர்மலாவும் இப்படி இருக்கோம்னு, நான் நிர்மலாவை பத்தி ஏற்கனவே அண்ணன் கிட்ட பேசியிருக்கேன். இப்போ உங்ககிட்ட கேட்கறேன், எனக்கும் நிர்மலாவுக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை தானே அமைஞ்சிருக்கு. ஏன் என்னை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க? ஏன் யாருமே நிர்மலாவை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க? நிர்மலா பொம்பளையா பிறந்துட்டா, அந்த ஒரே காரணத்தினால அவளுக்கு ஒரு மறுகல்யாணத்தை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. நான் ஆம்பளை, அதனால உடனே என்னோட மறுகல்யாணத்தை பத்தி பேசணும், அப்படித்தானே? முதல்ல நிர்மலாவுக்கு ஒரு வாழ்க்கை அமையட்டும், அதுக்கப்புறமா என்னை பத்தி யோசிக்கலாம். டேய், நீ சொன்னதுக்கு அப்புறம் நிர்மலாவை பத்தி நான் தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்டா. ஒரு உண்மையை சொல்லவா? என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேலாவது நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் நல்ல விதமா அமையணும்னு ஆசைப்படுறேன்டா. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. நிர்மலாவை பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்ல விஷயம். ஆனா அது வரைக்கும் ஓகே. என் விஷயத்துல தயவு செஞ்சு இந்த மாதிரி யோசனைகளை விட்டுருங்க. நான் இனிமேல் எந்த பொண்ணை பத்தியும் மனசால கூட நினைச்சு பார்க்கறதா இல்ல. தயவு செஞ்சு என்ன இந்த விஷயத்துல இனிமேல் வற்புறுத்தாதீங்க. அதுக்கு இல்லடா செல்வம், ப்ளீஸ். இதுக்கு மேலேயும் இதை பத்தி பேசுனீங்கன்னா அப்புறம் நான் வீட்டுக்கே வரமாட்டேன். தயவு செஞ்சு இதை பத்தி பேசுறதை விட்டுருங்க. செல்வம், இன்னைக்கு நாங்க சக்தி வீட்டுக்கு போயிருந்தோம். எதுக்கு? அவளை சமாதானப்படுத்த தான் போயிருந்தோம். அங்க போனதுனால எங்களுக்கு ஒரு விஷயம் உறுதியாச்சு. இப்ப நீங்க எவ்வளவு உறுதியா இருக்க பாக்குறீங்களோ அதை விட பல மடங்கு உறுதியா அவ இருக்கா. அவளுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது உங்க கூட தானே எங்க கிட்ட உறுதியா சொன்னா. ஏன் செல்வம் பேசாம இருக்கீங்க? அவளோட மனசையும் உணர்ச்சியும் நொறுக்கிறது பாவம் இல்லையா? யார் மனசையும் அடிச்சு உடைச்சு நொறுக்கணும்னு நினைக்கிறவன் நான் இல்ல. நீ நானே நொறுங்கி தானே போயிருக்கேன். அவ உங்ககிட்ட எல்லாம் என்ன வேணாலும் சொல்லியிருக்கட்டும். நான் உங்ககிட்ட சொன்னதுல எந்த மாற்றமும் இல்ல. இனிமே யாரும் எங்கிட்ட இதை பத்தி பேசாதீங்க. ஏன்பா டிரைவர், உன்னோடது ஹெவி லைசன்ஸ் தானே? ஆமாம். ஏன் கேட்குறீங்க? இல்லை, எது கேட்குறேன்னா உன்னோட டிரைவிங்கில் ஒரு டென்ஷன் தெரியுதே. டிரைவிங்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? வெண்ணெயில் கத்தி வச்சா இறங்கின மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாமல் உன்னோட டிரைவிங் கட்டாமுட்டான்னு இருக்குதே. என்னப்பா டிரைவிங்கே சரியில்லைப்பா. ஆமாம், இவ்வளோ பேசுகிறீங்களே, உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா? சே அதெல்லாம் எனக்கு தெரியாது.
அப்போ வாயை மூட்டு கம்முன்னு இருங்க. இதை பாருப்பா, எனக்கு நல்லா ருசிச்சு சாப்பிட தெரியும், சமைக்க தெரியாது. அது போல தான் உன்னோட டிரைவிங் தான். அப்படின்னாக்கா வண்டி வேற லொடலொடன்னு சத்தம் போட்டுட்டே வருது. பொதுவாகவே என்னோட ஆஃபீஸில் கூட பியூன் ரேஞ்சில் இருக்கிறவனோட பேச மாட்டேன். இன்னைக்கு என்னடானா உன் கூட பேச வேண்டிய நிலைமை போச்சு. ஆமாம், எல்லாரும் தூங்குறாங்களே, உங்களுக்கு தூக்கம் வரல? நான் தூங்குனா சொகுசு பயணம், நீ தூங்குனா இறுதி பயணம். தலை எழுத்தா போச்சுடா. அதனால தான் நானும் தூங்கலை, உன்னையும் தூங்க விடாமல் பேசிட்டு வரேன். டிரைவர் ஒன்னதான்ப்பா. என்ன? நான் பின்னாடி போகணும், கொஞ்சம் வண்டி நிறுத்து. நிறுத்துப்பா. வண்டி